வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளில் ஒழுங்காக சேர்த்துக்கொள்வது கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் கருவேப்பிலையை நம்ம உணவுகளில் தூக்கி இருந்து வீசாமல் நம்ம அதை நம்மளுடைய உணவுகளிலே சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய உயிர்ச்சத்து, சுண்ணாம்பு சத்தெல்லாம் கிடைக்கும் பொழுது நமக்கு நிறைய நோய்கள் கருவேப்பிலை மூலமாக குணப்படுத்தப்படும். இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது, உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது மட்டும் கிடையாது மக்களே, கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலையை அன்றாடம் தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ந்து சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது, அதே போல் கருவேப்பிலையை இல்லைனா வெறும் வயிற்றில் காலையில் 2 கருவேப்பிலை இலைகளை சுத்தமாக கழுவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது கூட வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் உங்களுக்கு நீங்கி போயிடும். இதற்கு காரணம் கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து தான். ஸோ இந்த நார்சத்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உணவுகள் வேகமாக உங்களுக்கு செரிமானமாகும். செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இதன் மூலமாக உணவுகள் செரிமானமாகாமல் போகிறதால் ஏற்படக்கூடிய அஜீரணம், நெஞ்சிரிச்சல் தொடர்பான பிரச்சனையோ அல்லது வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று உப்புசம் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை துணை புரியும். புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு. இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே அரைத்து பயன்படுத்தணும் அப்படின்னாலும், உணவுகளில் தொடர்ந்து சமைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு கேன்சர் செல்கள் எல்லாம் எதுவுமே பரவாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உடலுக்கு மேலே அரைத்து பூசும் போது தோல் சம்பந்தமான புற்றுநோய்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அதாவது ஸ்கின் கேன்சர்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதே போல் உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான புற்றுநோயும் ஏற்படாது. ஸோ உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், புற்றுநோய் செல் பரவல்களாக இருந்தாலும் அதை உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோய் செல்களை உடலிருந்து நீக்கிக்கிறதுக்குமே கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் தோலில் அரைத்து கருவேப்பிலை பூசும் போதும் சொறி, சிரங்கு, படை, தேமல் இந்த மாதிரி உங்களுக்கு தோல் புற்றுநோய்கள், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ் போன்ற இந்த மாதிரி எந்த விதமான தோல்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கருவேப்பிலை பயன்படுத்தலாம். சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் கருவேப்பிலை பயன்படுத்தலாம். ஏன்னா தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் சில பேருக்கு பரம்பரை காரணத்தினாலும், ஜெனட்டிக் ரீசன்ஸாலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் சார்ந்த குறைபாடு நோய் ஏற்படும். இந்த குறைபாட்டை கியூர் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெயை சிறந்த மருத்துவமாக பயன்படுத்துவாங்க. கடுகு எண்ணெயும் சிறப்பாக செயல்பட்டு சொரியாசிஸ் பிரச்சனை சரி பண்ணிடும். ஆனால் நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டு வரும்பொழுதே சொரியாசிஸ் மட்டும் கிடையாது மக்களை, எந்த விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகளும் நம்மளை எளிதில் அணுகாது. தோல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அதன் மூலமாக சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது. தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் பலருக்கும் அவசியமாக இருக்குது. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா தலையில் முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, வழுக்கை தொந்தரவுகள் ஏற்படுவது, அதே போல் பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு அவங்க அதிகம் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலையை சட்னியாகலாம் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலைக்கு தடவி வந்தாலுமே இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி போயிடும். ஸோ அப்போ உணவுகளையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். அதே போல் தொடர்ந்து தலையிலையும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கூட கருவேப்பிலை ஊற வச்சு அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இதன் மூலமாக அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்துக்களை கருவேப்பிலை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் நீண்ட காலம் தொடர்ந்து இந்த தேங்காய் எண்ணெயை தலையில் தேய்க்கணும். அதே போல் உணவுகளையும் கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். கொஞ்ச நாள் எடுத்துட்டு தலைமுடி கருகருவென்று ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீண்ட காலம் இதுக்கு எடுக்கும். ஏன்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சரியாகும். அதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய அந்த கூந்தல் அமைப்பு, பொலிவான கூந்தல் அமைப்பு பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ரத்த சோகை எதனால் உங்களுக்கு ஏற்படுதுன்னா இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படுது. ஸோ இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது உங்களுடைய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையும். அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும்.
ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் பொழுது அது நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போதிய ஆக்சிஜனை சப்ளை பண்ணாது. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு நமக்கு இருக்கும்பொழுது மயக்கம், தலைவலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, அப்புறம் நமக்கு இந்த தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனமின்மை பிரச்சனையும் இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையிலுமே உங்களால் கவனம் செலுத்த முடியாது. ஸோ இதை க்யூர் பண்ணணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து நீங்கள் எடுத்துக்கணும். கருவேப்பிலையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வளமான அளவு இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும்பொழுது ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் பிளட்டில் வந்து வர ஆரம்பிக்கும். குறைந்திருந்தாலும் ரத்த சிகப்பணுக்களை வந்து அதிகரித்துக் கொள்ளலாம். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகள், ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளும் வந்து வெளியேற்றப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விஷக்கடி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, அதாவது அந்த விஷக்கடி பிரச்சனைகளுடைய ஓரளவு முதலுதவி சிகிச்சை மாதிரி நச்சுக்கள் மட்டும் ஓரளவு அலர்ஜி ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்கள் எல்லாம் தேன், பூரான், தேனி, விஷவண்டுக்கள் அதிகம் இருக்குது. ஸோ இவற்றால் கடிபட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அந்த அலர்ஜி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய நச்சு வந்து நமக்கு முறிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நச்சு முறிஞ்ச உடனே மறுபடியும் மருத்துவமனைக்கு போயிட்டு முறையான சிகிச்சை பெற்று முழுமையாக அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றிக் கொள்ளணும். நம்ம கருவேப்பிலை சாப்பிட்ட உடனே எல்லாமே சரியானு நினைச்சக்கூடாது. அது ஓரளவு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாமல், அலர்ஜி பரவாமல் உங்களுக்கு வந்து தடுக்கும். அதுக்காக தான் அந்த விஷ முறிவு ஓரளவுக்கு இருக்கிறத கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு. இது வந்து கசப்புத்தன்மை கொண்டிருக்கு. இது சாப்பிட்ட உடனே சீக்கிரத்தில் செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கும், கருவேப்பிலையை உணவுகளை பச்சையாக சேர்க்கிறவங்களுக்கும், இல்லைனா சமைத்து எடுத்துக்கொள்பவர்களுக்கும் வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்படும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து உங்களை விடுபட வச்சிடும். இதுக்கு காரணம் கருவேப்பிலையில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது, வளமான நார் சத்து இருக்கிறதால தான் இது உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலேருந்து உங்களை விடுபட வைக்குது. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் கல்லீரல் வந்து எதன் மாதிரியான பிரச்சனைகளால் உங்களுக்கு எப்படி பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான்வெஜ் ஃபுட்ஸ், அதாவது மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கல்லீரல் வந்து பாதிப்பு ஏற்படும். இதன் மூலமாக கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள்லாம் அழிக்கப்பட்டு கல்லீரலில் அதிகமாக கழிவுகள் தேங்க ஆரம்பித்து கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படும். ஸோ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா மாவுச்சத்தெல்லாம் இல்லாமல் நார் சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அதே போல் மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து கல்லீரல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள்லேயே 50% பழுதானதுக்கு அப்புறம் தான் அது அறிகுறிகளை நமக்கு வந்து காட்டும், முன்னாடியே காட்டாது. அதனால் கல்லீரல் நம்ம பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்றதால கருவேப்பிலையை பச்சையாகவோ அல்லது உணவுகளை சமைத்தோ எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இந்த கல்லீரல் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வெளியேற்றிடும். நச்சுக்கிருமிகள் எதுவும் தேங்காமல் பாதுகாத்துக்கும். கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படாமல் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அந்த ஒரு உறுப்பு மட்டும் புத்தம் புதிய உறுப்பாக மாற்றி வைக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம். இனிமேலாவது கருவேப்பிலை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.